அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவைக்காய் பொரியல் பாருங்கள். சும்மா 4 நாள் கோவைக்காய், 2 கத்திரிக்காய், அவ்வளோதான். இது செஞ்சதே இவ்வளோ தான். எண்ணெய், கடுகு அவ்வளோதான் போட்டிருக்கு. கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும், 1 ஸ்பூன் போட்டு அப்படியே மூடி விட்டு தண்ணி போடாமல், தண்ணியே அதில் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கூட அப்படியே வதங்கணும். வதங்குறதுலேயே வெந்துடும். சிம்மில் வச்சு வதக்கி விட்டாவே வெந்துடும். அதுக்கப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் பூண்டு, மலாட்டை, கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை அது பொடி பண்ணி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். மதியம் தூதுவளை ரசம் எங்கள் வீட்டில் இருக்குது, தூதுவளை செடி, அதனால் கொஞ்சமாக பிரித்து ரசம் வச்சுருக்கேன். தூதுவளை, மிளகு, சீரகம், தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிருவேன். அரைச்சிட்டு ரசம் வைக்கிறது நல்லாயிருக்கும். மத்தியானம் லஞ்சு அவ்வளோதான்.